श्रीमान वेंकटनाथार्य कवितार्की केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीशैलौ शनिजतातमसूर्य पदाब्जप्रणयनं तदवात्तमन्त्रं श्रीमन्तसं गुरुवर्यकृपात्तबोधं श्रीदेवनाथ गुरुमात्मगुणाढ्यमीडे ज्ञातं चेन्नोपलक्ष्यं न च यदि न तरां लक्ष्मयोगाप्रतीतेः ज्ञाता ज्ञातांशभेदस्त्विह दुरभिलपः लक्षणेनैव वेद्ये ब्रह्मत्वं ब्रह्मशब्दान् वितिरपि विदितेऽन्यत्र नो चेन्न शङ्का मैवं नानागमोऽत्यद्विषयशमनतः श्रीमतिं ब्रह्मतोक्तेः ஞாத்தும் சேத் நோபலக்ஷ்யம். இது 38வது ஸ்லோகம். ஜன்மாத்தியதிகரணம். முன்னாடி ஜன்மாத்தியதிகரணத்துல முன்னாடி என்ன சொன்னார்? உபலக்ஷண பட்சமும் சரிதான், விசேஷண பட்சமும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மூணு ஒரே லட்சணமா? விசேஷண பட்சத்துல விசேஷணங்கள்லாம் விசேஷியத்தை மற்ற வஸ்துக்களிலிருந்து பேதிக்கும் அப்படின்ற ஒரு பூர்வபக்ஷத்தை சொல்லி அதுதான் பேதிக்காது அப்படின்னு சாதிச்சார். மூணும் சேர்ந்து ஒரே லட்சணமா, மூணு தனித்தனி லட்சணமான்னு கேள்வி வரும் பொழுது ரெண்டு பட்சமும் சித்தாந்தத்துல இருக்குன்னு சாதிச்சார். ஆனா சுவாமியுடைய திருவள்ளம் மூணும் தனித்தனி லட்சணம்ன்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா கேச்சிது ஆகுன்னு சொன்னதுனால தன்னுடைய பட்சத்துல தனித்தனி லட்சணங்கள் அப்படின்னு இஷ்டமாக தெரியறது. இப்போ ஒரு கேள்வி, ஞாத்தம் சேது நோபலட்சியம், உபலட்சணத்துவ பட்சம் இருக்கே, அந்த பட்சத்துல இந்த கேள்வி வருது. ஜகத்காரணத்வாதிகள் பிரம்மத்தை உபலட்சிக்கின்றன அப்படின்னு சொன்னால் கேட்கிறேன், சுவாமி இந்த பிரம்மமானது முன்னாடி தெரியுமா உங்களுக்கு? தெரியும்னா எதுக்கு அது அதை உபலட்சிக்கணும்? தெரிஞ்ச விஷயத்தை ஏதோ ஒரு உபலட்சணத்தை கொண்டு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எத்ராயம் சாரசக ச தேவதத்த கேதாரகான்னு, தேவதத்தனுடைய வயல் என்னன்னு முன்னாடியே உமக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க. அவன் கேள்விதான் கேட்பானா, நீர் இல்ல எந்த இடத்துல சாரச பக்ஷி இருந்ததோ அதுதான் தேவதத்தனுடைய வயல் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே, அவனுக்குதான் தெரியுமே. ஞாத்தம் சேத் நோபலட்சியம் நச்சயதி நதராம், சுவாமி பிரம்மமே தெரியாது அப்படின்னா அப்பவும் அதை உபலட்சிக்க முடியாது. நதராம் அப்படின்றது அதாவது பிரம்மமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். பிரம்மமே தெரியாது அப்படின்னா அதை உபலட்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்ன தாத்பரியம் பாருங்க, உபலட்சண ஸ்தலத்துல பாருங்க, இவனுக்கு கேதாரம் தெரியும், வயல் தெரியும். தேவதத்தனுடைய கேதாரம் அப்படின்ற அம்சம் தெரியாது இல்லையா? தினம் நம்ம ஒரு பெரிய வீடை பார்த்துன்னு போறோம், வச்சு வரைச்செல்லாம் ஒரு 5 மாடி கட்டடத்தை பார்க்கணும், யாருக்கும் தெரியாது. யாரோ ஒருத்தரை கேட்கறோம், சொல்றது அந்த இடத்துல அங்க ஒரு இது இருக்கே, நேத்தி டிராபிக் ஜாம் ஆச்சே, அதுதான் இவனுடைய வீடு அப்படின்னு சொன்னா அந்த வீடு தெரியாதுன்னு இல்லை, வீடு நமக்கு முன்னாடியே தெரியும். இவனுடைய வீடுன்ற ஆகாரத்தோட தெரியாது. பிரம்மமே தெரியல அப்படின்னா, பிரம்மஸ்வரூபமே தெரியல அப்படின்னா என்ன, பிரம்மஸ்வரூபமே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உபலட்சிக்க முடியாது. லக்ஷ்ம யோகா பிரதீத்தேன, இங்க லக்ஷ்ம யோகா பிரதீத்தேன, லக்ஷ்ம யோக
அஜாத்தமான வஸ்துல லக்ஷ்ம அப்படின்னா லக்ஷணம், லக்ஷ்மண லக்ஷணம் ಉಪಲಕ್ಷ್ಯಾಕಾರ ಮಾಡಿ இல்ல லக்ஷ்ம யோக அப்ரதீத்தேன்னு பங்கி இருக்கு. அதாவது சாரசாத்யுபலக்ஷண சம்பந்தித்வேன ஞாத ஏவ கேதாரः உபலக்ஷ்ய அப்படின்னு சிந்தாமணியில வியாக்கியானம். உபலக்ஷண சம்பந்தித்வேன ஞாத்தமா இருந்தாதான் உபலக்ஷண சம்பந்தித்வேன ஞாத்தமா இருந்தாதான் உபலட்சத்துவம் வரும். இப்போ இவ ரெண்டு பேரும் போனா சாரச பக்ஷி அந்த கேதாரத்துல இருக்குன்ற விஷயம் ரெண்டு பேருக்குமே தெரியும். கேட்டவனுக்கும் தெரியும், பார்த்தவனுக்கும் தெரியும் இல்லையா? இந்த சாரச பக்ஷின்றது உபலட்சணம். சாரச பக்ஷி சம்பந்தம் இருக்கிறதாக அந்த கேதாரம் முன்னாடியே இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இதுதான் நம்ம என்ன சொல்றோம், பூர்வ பிரதிபன்னாகாரம்னு சொல்றோம். பாஷ்யத்துல திரும்ப திரும்ப பூர்வ பிரதிபன்னாகாரம்னு சொல்றோம். இது தெரிஞ்ச அப்புறம் தேவதத்தனுடைய கேதாரம் என்னன்னா சாரச பக்ஷி சம்பந்தம் இருக்கே அதான்பா அப்படின்றான். இங்க என்ன கேக்குறாருன்னா லக்ஷ்ம யோகா பிரதீத்தேன்ற இடத்துல லக்ஷ்ம யோகா அப்பிரதீத்தேன்ற பாடம் சௌரியமா இருக்கும். அதாவது ஒரு வஸ்துவானது சர்வாத்மனா தெரியல அப்படின்னால் உபலட்சண சம்பந்தம் எப்படி வரும்? அந்த கேதாரமானது கேதாரத்வேன தெரிஞ்சிருக்கு. அதுல சாரச சம்பந்தம் ஏற்படும். சாரச சம்பந்தம் ஏற்படும். சர்வாத்மனா தெரியாத வஸ்துல உபலட்சண சம்பந்தம் எப்படி ஏற்படும் இல்லையா? கேதாரம் தெரியும், அதுல லக்ஷ்ம யோக உபலட்சணமாக இருக்கிற சாரச சம்பந்தம் தெரியும் அப்படின்னு சொல்லணும். புதுசா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? தேவதத்த கேதாரத்துவம்ன்றது புதுசா தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பிரம்மம் சர்வாத்மனா தெரியல அப்படின்னா, கேதாரம் சர்வாத்மனா தெரியலன்னா எப்படி அனுபபத்தியோ அதே மாதிரி பிரம்மமே தெரியல அப்படின்னா, ஏதோ ஒரு ஆகாரேன பிரம்மமானது முன்னாடி தெரியலன்னு வச்சுக்கோங்க. அப்போ பிரம்மத்தை உபலட்சம்னு சொல்ல முடியாது. பிரம்மத்தை உபலட்சம்னு சொல்ல முடியாது. ஞாதாம்ச பேதஸ்து இஹ துரபிலபக லக்ஷணே நைவ வேத்யே. சுவாமி, ஒரு அம்சம் பிரம்மத்துல தெரியும் முன்னாடி, ஒரு அம்சம் தெரியாது அப்படின்னா அது எப்படி சொல்ல முடியும்? பிரம்மத்துல லக்ஷணத்தினாலதானப்பா பிரம்மமே தெரியும். கேதார விஷயம் இருக்க, கேதார விஷயம் வேற. கேதார விஷயம் வேறன்னா என்ன அர்த்தம்? கேதாரன்றது பிரத்யக்ஷத்தால் தெரியுது, கண்ணால பார்த்தா வயல் தெரியுது. என்ன, பிரம்மமானது ஜென்மாத்தியதான லட்சணத்தால் தான் பிரம்மத்தையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ பிரம்மத்துல ஒரு விதமா பிரம்மம் தெரியும் சுவாமி, விசேஷமா பிரம்மத்தை தெரியும் இப்போ இந்த லட்சணத்தால் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்ல முடியாது. அதாவது ஜென்மாத்தியதான லட்சணம் சொல்றதுக்கு முன்னாடியே பிரம்மம் தெரியும், ஒரு விதமா தெரியும். இத சபரசுவாமி ரொம்ப அழகா சொல்றார். தர்மத்துக்கு லட்சணம் சொல்றாங்களே, தர்மம் தெரியுமா தெரியாதா? தர்ம பிரசித்தோவா அப்பிரசித்தோவான்னு கேட்கட்டா, அதே ரீதிதான் இதுவும். தர்மம் தெரியுமா தெரியாது? தர்மம் தெரியும்ட்டார் அவர்.
தர்மத்துக்கு லட்சணம் சோதனா லட்சணம் அர்த்தம் தர்மன்னு தர்மத்துக்கு லட்சணம் சொல்றதுக்கு முன்னாடியே தர்மம் தெரிவிட்டார் அவர். லோகத்துல யாகாதிகள் எல்லாம் பண்றவாளை பார்த்து தார்மிகாள்னு சொல்றாளே, அதனால தர்மம் தெரியாதுன்னு கிடையாது அப்படின்னு அங்க போயிருக்கு. ஆனா பிரம்மம் அப்படி கிடையாது. பிரம்மம் தெரியவே தெரியாது முன்னாடி. ஞாதாம்சம் அஞ்ஞாதாம்சம்ன்ற ஒரு பேதம் இருக்க பிரம்மத்துல சொல்ல முடியாது. இந்த லட்சணத்தை கொண்டுதான் பிரம்மத்தையே திருத்திக்கணும் அப்படின்னார். சரி, பிரம்மத்துவம் உடனே சொன்னார். பிரம்மத்துவமானது பிரம்மத்துவம் பிரம்ம சப்தான்விதிரபி விதித்தே ஹ்யத்ர நோச்சேத் நசங்கா அப்படின்னு என்ன சொல்ற. அதுக்கு மேல கேட்ட சுவாமி, பிரம்மத்துவம் தெரியும். பிரம்மத்துவம் அப்படின்னா இப்போ சாமானிய என்னது விதித்தே அந்யத்ரன்னு அப்ப பாட்டம் இருக்கிற வர என்ன விதித்தேன்யத்ர நோச்சேன் நசங்கா. இப்போ என்ன சொல்ற, சாமானிய ரூபேண பிரம்மம் தெரியும், விசேஷ ரூபேண இங்க உபலட்சிக்கப்படுறது அப்படின்னு சொன்னா அது சொல்ற. அப்போ உபலட்சியம் என்னன்னு கேட்டார். உபலட்சியம் என்ன? பிரம்மத்துவம் அப்படின்னு சொல்றியா அப்படின்னா, பிரம்மத்துவம் அப்படின்னா பிரம்ம பத சக்கியதா வச்சதகம். பிரம்மன்ற பதத்துக்கு எது சக்கியதா வச்சதகமோ அது பிரம்மத்துவம். பிரம்மன்ற பதத்துக்கு எது சக்கியதா வச்சதகமோ அது பிரம்மத்துவம். பிரம்மசப்த வாச்சியத்துவம்னா பிரம்மசப்தான்வித்தினா பிரம்மசப்த வாச்சியத்துவம் ஆடியன். அப்படிதான் நான் கிரகிச்சிருக்கேன். இங்க வியாக்கியானத்துல என்ன சொல்ற, ஒரு விஷயம், இந்த புஸ்தகத்தை ஒரு பக்கம் தள்ளினா அந்த பக்கம் அந்த பக்கம் கிழிஞ்சு போடுறது, அது இருக்கிறதும் தெரிய மாட்டேன்றது. பிரம்மத்துவம் பிரம்மசப்தான்விதிரபி பவிஷ்யதி நது அவிதித்தே அப்படின்னு அத சொல்றேன். பிரம்மத்துவம் பிரம்மசப்தான்விதிரபி விதித்தே விதித்தேன்யத்ர அப்படின்னு ஒரு பாட்டம் இருக்கு. நோச்சேத் நசங்கா. சரி, பிரம்மத்துவமும் பிரம்மசப்தான்விதியும் அந்யத்ர விதித்தே. அதாவது நம்ம இப்படி பாட்டத்தை வச்சுப்போம். பிரம்மத்துவம் பிரம்மசப்தான்விதிரபி விதித்தே ஹ்யத்ர நோச்சேத் நசங்கா அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கு பிரம்மத்துவமும் பிரம்மசப்தான்விதி, பிரம்மசப்தான்விதினா பிரம்மசப்த வாச்சியத்துவம், பிரம்மத்துவம்னா பிரம்மசப்த வாச்சியத்துவம் இல்ல. பிரம்மத்துவம்னா பிரம்மசப்தத்துக்கு ஒரு அர்த்தம் சொல்லியிருப்பாள் இல்லையா, பிருகதி பிரம்மயதி தஸ்மாத் உச்சதே பரம் பிரம்ம அனவதிகாதிசய பிருகத் பிரம்மணஞ்ச அப்படின்னு பாஷ்யம். இதுதான் உபலட்சியம்னு சொன்னார். உபலட்சிக்க வேண்டியது என்ன? நிரதிசய பிருகத்துவம். நிரதிசய பிருகத்துவம் என்பது உபலட்சிக்க வேண்டியது. பிரம்மத்துவம் பிரம்மசப்தான்விதிரபி. பிரம்மத்துவம் என்பது நிரதிசய பிருகத்துவம். பிரம்மசப்த வாச்சியத்துவம். இது ரெண்டும் தெரியுமா தெரியாதா அவருக்கு?
ரெண்டு விதித்தேஹி அத்திர, விதித்தேன்னு திவச்சனமா வச்சுக்கோங்க. என்ன இது ரெண்டும் விதித்தம். இது இது ரெண்டும் விதித்தம்னு சொன்னால் அதுக்கு எப்படி அப்போ அது உபலட்சிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. தெரிஞ்சத உபலட்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சுவாமி தெரியவே தெரியாது, பிரம்ம சப்த வாட்சத்துவமும் தெரியாது, பிரம்மத்துவம் தெரியாது அப்படின்னா சங்கையே கிடையாது. ஏன்னா வஸ்துவே தெரியாது இல்லையா. பிரம்மத்துவம்ன்றது சாமானிய ஆகாரம், பிரம்மத்துவம்ன்ற ஆகாரமே தெரியாத பொழுது, பிரம்மத்துவம்ன்ற ஆகாரமே தெரியாத பொழுது, பிரம்ம சப்த வாட்சத்துவம்ன்றதே தெரியாத பொழுது எப்படி விதித்தேன்றது திவச்சனம். என்ன இது ரெண்டு விதித்தே, விதித்தே ஹியத்ர நோச்சேத், இது ரெண்டும் விதித்தம்னு சொல்லிட்டோமானால் அதுக்கப்புறம் சங்கையே கிடையாது. நோச்சேத் இது ரெண்டும் விதித்தமாக இல்லை அப்படின்னா அப்போ சங்கையே கிடையாது. எப்படின்னா இந்த பிரம்ம சப்த வாட்சம்னு ஜிக்யாச, கிம் பிரம்ம சப்த வாட்சம் அப்படின்னு ஜிக்யாச. கிம் பிரம்ம சப்த வாட்சம் அப்படின்னு ஜிக்யாச. பிரம்ம சப்தத்துக்கு அர்த்தம் என்ன, எது பிரம்மம் அப்படின்னு ஜிக்யாச இருக்கும் பொழுதுதான் லட்சணத்தை சொல்றோம். கிம் புனஸ்தத் பிரம்ம எது ஜிக்யாசியம் உச்சத்தேன்னு பாஷ்யம். கிம் புனக தத் பிரம்ம எது ஜிக்யாசியம் உச்சத்தேன்னு பாஷ்யம் இருக்கும் இல்லையா. அப்போ பிரம்மமானது கிம் பிரம்ம அப்படின்னு கேள்வி இருக்கு. இல்லட்டா பிரம்ம சப்த வாக்கியம் என்ன அப்படின்னு கேள்வி இருந்தாதான் லட்சணத்தை ஆரம்பிக்கிறோம். உனக்கு பிரம்மமும் தெரியாது, பிரம்ம சப்த வாக்கியமும் தெரியாத போனால் பிரச்சனமே வராது. சுவாமி எனக்கு தெரியும் அப்படின்னா அப்போ உபலட்சணமே வேண்டியதில்லை. அப்போ உபலட்சணமே வேண்டியதில்லை. சரியா இருக்கா? அதாவது என்ன கேள்வி தெரியுமா, எது பேஸ், பூர்வ பிரதிபன்ன ஆகாரம் எது, பூர்வ பிரதிபன்ன ஆகாரம் எது? பிரம்மத்துவம் பூர்வ பிரதிபன்ன ஆகாரமா, பிரம்ம சப்த வாட்சத்துவம் பூர்வ பிரதிபன்ன ஆகாரமா அப்படின்ட்டா அதுக்கப்புறம் திரும்பி தெரிஞ்சுக்க வேண்டிய ஆகாரமே கிடையாது. விதித்தே ஹி அத்திர அந்நியத்திரன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு பாட்டமும் சரிதான், வேற இடத்துல தெரிஞ்சு போச்சு, கேட்டா இங்கதான் தெரிஞ்சுடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், சங்கையே இல்லை. இல்ல சுவாமி தெரியவே தெரியாது அப்படின்னா அப்பவும் சங்கை இல்லை, அப்பவும் சங்கை இல்லை. புரிஞ்சுதா? அதான் ரொம்ப அழகான விஷயம். நானுபலப்தே நனிர்ணீதே நியாய பிரவர்த்தத்தை கிந்தருகி சம்சயித்தே அர்த்தே. சர்வாத்மனா தெரியாத விஷயத்துல நியாயம் வராது. நியாயம்னா விசாரம் வராது. நிர்ணயம் வந்துடுத்தினாலும் விசாரம் வராது இல்லையா. விசாரம் வராது. யாருக்கு விசாரம் வரும்? சம்சயம் இருக்கவனுக்கு தான் விசாரம் வரும். கொஞ்சம் தெரியும், கொஞ்சம் தெரியாது, கொஞ்சம் தெரியும், கொஞ்சம் தெரியாது இல்லையா. இப்போ அதான் சொல்ற, பிரம்மத்துவம் பிரம்ம சப்தான் விதிரப்பி விதித்தே ஹியத்ர விதித்தே அந்யத்ர நோச்சேத், விதித்தே அந்யத்ரன்னு பாடம். விதித்தேன்னு திவச்சனம் இல்லையா, அதனால பிருத பிரகிருஹ்யா அச்சிநித்யம், ஈதூதே திவச்சனம் பிரகிருஹ்யம் சூத்திரம் இருக்கு. விதித்தே அந்யத்ர நோச்சே நசங்கா அப்படின்னு வச்சுக்கலாம். உனக்கு வேற இடத்துல தெரிஞ்சு போச்சுன்னா எதுக்கு சங்கை? தெரியலையா, சங்கை இல்லவே இல்லை அப்படின்னார். மெய்வம் இந்த சித்தாந்தம் ரொம்பவும் முக்கியமான சித்தாந்தம். நானாகமோத்யத் விஷய சமனதா ஸ்ரீமதி பிரம்மத்தோக்தே. சுவாமி பிரம்மத்துவம் தெரியாது முன்னாடி, ஏன்னா ஸ்ரீபாஷ்யக்காரர் உபலட்சியம் ஹி நிரதிசய பிருகத் பிரம்மணஞ்ச அப்படின்னு சாட்சி. நிரதிசயம் அனவதிகாதிசயம், அனவதிகாதிசய
பிருகத் பிரம்மணஞ்சாரு பாஷ்யக்கார சாய்ச்சார். அப்போ என்ன தெரியுது? பிரம்மத்துவமானது முன்னாடி தெரியாது, முன்னாடி தெரியாது. அதுதான் உபலட்சியாகாரம். முன்னாடி என்ன சுவாமி தெரிஞ்சதுன்னா, நானாகமோத்யத் விஷய சமனதா, நானாகம உத்யத் விஷய சமனதா. நானா ஆகமங்கள். ஒரு சாஸ்திரம் என்ன சொல்றது? ஹிரண்ய கர்ப்பா சமவர்த்ததாகிறே. இன்னொரு சாஸ்திரம் என்ன சொல்றது? நகிரிந்திர தொதுத்தரா ந கிஹி இந்திர தொதுத்தரா. இன்னொரு சாஸ்திரம் சம்புர் ஆகாச மத்தியே தேயா ந சத்து நசத்து ந சதசத்து சிவயேவ கேவலகான்னு சொல்றது. இந்த மாதிரி ஒவ்வொரு வேதமும் ஒவ்வொரு தேவதைய வந்து சொல்லும் பொழுது ஸ்ரீமதி பிரம்மதோக்தே. புருஷ சூக்தாதிகள்ல பிரசித்தமா இருக்கிற ஸ்ரீயப்பதி இருக்காரு இல்லையோ, ஸ்ரீயப்பதித்துவம் பூர்வ பிரதிபன்னாகாரம். ஸ்ரீயப்பதித்துவம்ன்றது பூர்வ பிரதிபன்னாகாரம். ஸ்ரீயப்பதியாக இருக்கிற ஸ்ரீஷ்டத்தை லக்ஷ்மிஷ்ட பத்னியம்னு ஸ்ரீயப்பதியாக நம்மளால் அறியப்பட்டதுலதான் பிரம்மத்துவத்தை கொண்டு முடிக்கிறோம். பிரம்மத்துவம் முன்னாடி தெரிஞ்சதாக கிடையாது. பிரம்மத்துவத்தை, ஏன்னா பாஷ்யத்தை என்ன இருக்கு? அனவதிகாதிசய பிருகத் பிரம்மணன்னு சொல்லி உபலட்சியம்னு சொல்லியிருக்க. அதனால இப்போ முன்னாடியே தெரிஞ்சு கொடுத்தோன்னு சொல்லிட்டான்னா கஷ்டமா போயிடும். சரி, பூர்வ பிரதிபன்ன ஆகாரம் என்ன? ஸ்ரீமதி பிரம்மதோக்தே. அதாவது ஸ்ரீயப்பத்தின்னு தெரியும் நமக்கு. ஸ்ரீயப்பத்தின்னு புருஷ சூக்தத்தை சொல்லியிருக்க. இந்த பிரம்மத்துவத்தை கொண்டு அங்க சேர்த்துட்டான். இப்ப யாருப்பா பிரம்ம, எது பிரம்மம் எது பிரம்மன்னு கேட்டே இருந்தா ஸ்ரீயப்பத்தி இருக்காங்க, அவன் தான் பிரம்மம் அப்படின்னு முடிச்சாச்சு. எங்க கேதாரம் இருக்கோ, எங்க என்ன பக்ஷி சாரச பக்ஷி இருக்கோ தேவதத்த கேதாரன்னு சொல்றோமே. ஞாதும் சேர் நோபலக்ஷ்யம் நச்சயதி நதராம் லக்ஷ்ம யோக அப்ரதீதே. அந்த பாட்டம் வச்சுக்கோங்க. ஞாதாம்ச பேதஸ்திய துரபிலப லக்ஷணேனைவ வேத்யே பிரம்மத்வம் பிரம்ம சப்தான் விதிரபி விதித்தே ஞத்ர நோச்சேர் நசங்கா மெய்வம் நானாகமோத்யத் விஷய சமனதः ஸ்ரீமதி பிரம்மதோக்தே. இதுக்கு மேல யாவல் லக்ஷ்யாவபோதம் யதவகதி ரதः லக்ஷணா தத்விசேஷ்யம் யஸ்யா போதேத் பశ్చాத் யதவகதிரிதம் ஸ்யாத்து தேனோபலக்ஷ்யம் தஸ்மாத் வேதாபி பாஷ்யே அனுமதி அனுச்சிதா இதி ஆசயாஜ்ஞஸ்ய சோத்யம் மோக்ஷார்த்தோ அஸ்ய பேதே உபயோபி சமன்வேதி வித்யா அபிகல்பாத். அதாவது இந்த சித்தாந்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சித்தாந்தம். கேள்விய இவ்வளவு விஸ்தாரமாக மற்ற இடங்கள்ல சொல்ல மாட்டா. தேசிகன் இங்க சாதிச்சிருக்காரு. என்னன்னு கேட்டா, என்ன சுவாமி உபலட்சணம்ன்றார் விசேஷம்ன்றார், ரெண்டுத்தையுமே பாஷ்யக்காரர் சமர்த்தனம் பண்ணிட்டார். விசேஷணமா உபலட்சணமா? ரெண்டுத்துல ஒண்ணுதானே இருக்க முடியும் அப்படின்ற கேள்வி. அந்த கேள்வி எல்லாரும் கேட்பா. ஆனா ஆனா ஏன் ரெண்டுத்துல ஒண்ணுதான் இருக்க முடியும்? அதை இங்க உபவாதனம் பண்ற. யாவல் லக்ஷ்யாவபோதம் எதவகதி அத்தஹ லக்ஷணா தத்விசேஷ்யம். அதாவது லட்சியத்துக்கு ஞானம் வர பரியந்தம் எது அவகதி, லட்சியத்துக்கு ஞானம் வரும் போதெல்லாம் லக்ஷணத்துக்கு அவகதி. அதனால லக்ஷணாது எதவகதி, அதாவது யாவத் லக்ஷ்யாவபோதம் எஸ்ய அவகதி பிரகிருஷ்ட பிரகாஷா சந்திரஹான்னு சொல்றான். பிரகிருஷ்ட பிரகாஷா சந்திரஹான்னு சொல்றான். அந்த இடத்துல சந்திரேன சக, சந்திரனோட கூட எப்பவுமே பிரகிருஷ்ட பிரகாசத்துன்றது பாதிக்கிறது. யாவல் லக்ஷ்யாவபோதம், லட்சியத்துக்கு ஞானம் வரும் பொழுதெல்லாம் விசேஷணமான பிரகிருஷ்ட பிரகாசத்துக்கு
ஞானமானது எப்பவும் ஏற்படுறது. விசேஷணம்னா அப்படித்தானே இருக்கணும் இருக்கு. யஸ்யா போதேபி பశ్చాத் யதவகதி, எதுக்கு போதம் வராட்டா கூட, எதுக்கு போதம் வராட்டா கூட பశ్చాத் யத் அவகதி சாகாகிரே சந்திரஹான்னு சொல்றான். எஸ்ய அபோதேபி, சாகாகிரத்துக்கு போதம் இல்லாட்டா கூட சந்திரனுக்கு போதம் உண்டு. எங்க சந்திரன் எங்கன்னு கேட்டான், அந்த கலை உச்சியில சந்திரன்னு சொன்னான். சந்திரனுக்கு போதம் வரும் பொழுதெல்லாம் அந்த கலைக்கு போதம் வரணும்னு அவசியம் இல்லை. எஸ்ய அபோதேபி பశ్చాத், பின்பு எதவகதி, லட்சியத்துக்கு அவகதி இருக்கு. இதம் சியாத்து தேன உபலட்சியம், அப்படி இருந்தால் தேன அந்த சாகாகிரத்தினால இதம் அந்த சந்திரனானது உபலட்சியம். தஸ்மும் அப்போ அப்படி இருக்கும் பொழுது பாஷ்யக்காரர் ரெண்டுத்துக்கும் அனுமதி கொடுத்துட்டார. ஜகத்காரணத்துவம் ஜன்மாதிகள்னு பிரயோகம் உண்டு, ஜன்மாதி காரணத்துவம்னு பிரயோகம் உண்டு. ஜகத்காரணத்துவமானது விசேஷணமா இருந்தால் எப்பவுமே தோணணும். ஜகத்காரணத்துவமானது உபலட்சணமா இருந்தால் இதுக்கு ஞானம் இல்லாமையே பிரம்மத்துக்கு ஞானம் வரலாம். அப்படி இருக்கும் பொழுது ரெண்டுத்தையும் எப்படி பாஷ்யக்காரர் ஒத்துழைப்பு எப்படி இருக்கும்? தஸ்மாத் வேதாபி பாஷ்யே அனுமதி அனுச்சிதா. ரெண்டு விதமாய பாஷ்யத்துல அனுமதி எப்படி கொடுத்தார் அப்படின்னு ஆசையாஜ்ய சோத்தியம். அது பாஷ்யக்காருடைய ஆசையத்தை தெரிஞ்சிக்காதவன் கேள்வி கேட்டான். அப்படி தெரிஞ்சிக்காத கேள்வி அது. மோக்ஷார்த்தோபாஸ்ய பேதே உபயோகி சமன்பேதி வித்யா விகல்பாத். இங்க நானா சப்தாதி பேதாத் இருக்கு இல்லையா, நிறைய வித்தியைகள் இருக்கு. துவாத்ரிமிஷத் வித்தியைகள் சொல்றோம் இல்லையா, நிறைய வித்தியைகள்லாம் இருக்கு. இந்த வித்தியைகளுக்கெல்லாம் விகல்பம் சொல்லியிருக்க. விகல்பம்னா ஒரு வித்தியை அனுஷ்டிக்கிறவன் இன்னொரு வித்தியை அனுஷ்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ சில வித்தியைகள்ல ஜகத்காரணத்துவங்கிறது உபலட்சணமா இருக்கு, சில வித்தியைகள்ல ஜகத்காரணத்துவமானது விசேஷணமா இருக்கு. என்ன சுவாமி சொல்றார் அப்படின்னா, காரணம் துயேயான்னு ஒரு வாக்கியம் இருக்கு. ஜகத்காரணத்தை தான் தியானம் பண்ணணும், ஜகத்காரணத்தை தியானம் பண்ணாதான் மோட்சம் வரும், ஜகத்காரணத்தை தியானம் பண்ணாதான் மோட்சம் வரும். அதாவது ஜகத்காரணத்துவம் இருக்க, ஜகத்காரணத்துவமானது சில வித்தியைகள்ல விசேஷமா இருக்கும். எப்படி அப்படின்னா, இப்போ பாருங்க, சத்வித்யை இருக்கும் இல்லையோ, சத்வித்யில ஜகத்காரணத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. சத்வித்யில ஜகத்காரணத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த லட்சணம் தியேய கோட்டியில பிரவேசமா இருக்கு. இப்போ சொல்றேன், இப்போ விசேஷணத்துவம் உபலட்சணத்துவம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டா, சில உபாசனங்கள்ல ஜகத்காரணத்துவமானது நியமேன அனுசந்தீயமானமாக இருக்கு. இப்ப பாருங்க, தைத்திரியம் இருக்கு இல்லையோ, ஆனந்த வல்லி இருக்கு. ஆனந்த வல்லியில தான் யதோவா இமானி பூதானி ஜாயந்தேன்ற வாக்கியம் இருக்கு. என்ன, யதோவா இமானி பூதானி ஜாயந்தேன்ற வாக்கியம் இருக்கு. ஆனந்தமய வித்தியில காரணத்துவமானது விசேஷனம், காரணத்துவமானது விசேஷனம் வந்து
சில வித்தியைகள்ல விவகார வித்யை. சில வித்தியைகள்ல காரணத்துவமானது உபலட்சணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்ற. இப்போ இங்க பாருங்க, இப்போ நான் இப்ப என்ன நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டா, இப்ப எந்த வித்தியைகள்ல உபலட்சணமாக ஜெகத்காரணத்துவம் இருக்கு, எந்த வித்தியைகள்ல ஜெகத்காரணத்துவம் விசேஷணமா இருக்குன்றதுக்கு வியாக்கியானங்கள் ஏதாவது சொல்லியிருக்காளான்னு பார்த்தேன். வியாக்கியானங்கள் ஒண்ணுமே சொல்லலை. எனக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது பெரியவாள் இப்படித்தான் சொல்லி கொடுத்ததா கேள்வி. ஆனந்தமய வித்யை, சத்வித்யை, இதெல்லாம் ஜெகத்காரணத்துவமானது விசேஷனம். சதேவ சௌமிய நமகிராதீதேகமேவா தித்தியம்னு அந்த சச்சப்த வாட்சத்தை அனுசந்தானம் பண்ணும் பொழுதே ஜெகத்காரணமாக தான் அனுசந்தானம் பண்றோம். சன்மூலா சௌமியமா சர்வா பிரஜா. சரி சுவாமி, அப்போ மற்ற வித்தியைகள்ல ஜெகத்காரணத்துவம் இல்லையா, சொல்லப்படலையா அப்படின்னா, சில வித்தியைகள்ல சாட்சாத் சொல்லப்படலை. சாண்டில்ய வித்தியில சரியா சாட்சாத் சொல்லப்படலைன்னு சில பேர் சொல்றா. எனக்கு அதுல ஒரு அபிப்பிராய பேதம் இருக்கு. ஏன்னா சாண்டில்ய வித்தியில கூட சர்வம் கல்விதம் பிரம்ம தஜ்ஜலான்னு இருக்கு. அங்க கூட காரணத்துவம் சாட்சாத் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இப்போ இந்த இன்னும் சில வித்தியைகள் கிடைக்கும் நமக்கு. எப்படின்னா ஜெகத் வாச்சித்வாத் என்று கொள்ளு, ஜெகத் வாச்சித்வாதிகரணம் இருக்கு, அங்க ஒரு வித்தியை இருக்கு, கௌஷித்திகை வித்யா. அது அங்கெல்லாம் அங்க ஜெகத்காரணத்துவம் சாட்சாத் சொல்லப்படல. அதே மாதிரி இந்த இது இருக்கு பாருங்க, பிராண வித்யான இந்திர பிராண வித்யா இருக்கு போல, பிரதர்த்தன வித்யா. பிரதர்த்தன வித்தியிலையும் ஜெகத்காரணத்துவம் சொல்லப்படலை, சாட்சாத் சொல்லப்படலை. இதோட சாரத்தை நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்ல விடுறேன். உபனிஷத் பாஷ்யக்காரரும் இந்த சாரீரகார்த்த தீபிகை ஏதோ ஒரு கிரந்தம் பண்ணியிருக்காருல்ல, சின்ன கிரந்தம், சங்கேபமா பண்ணியிருக்கார், ஆண்டவனாசிரமத்தில் போட்டிருக்கார். அந்த அவரும் என்ன பண்ணிருக்க, இதே இந்த சித்தாந்தத்தை அவரும் சொல்லியிருக்கார். ஏன்னா தேசிகம் சாதிச்ச சித்தாந்தம் இது. அதாவது மோக்ஷார்த்தமான உபாசனங்கள்லாம் வேறு இருக்கிறதுனால சில வித்தியைகள்ல உபலட்சணமாக ஜெகத்காரணத்துவம் இருக்கலாம், சில வித்தியைகள்ல விசேஷமா இருக்கலாம் அப்படின்னாரு. சரி சுவாமி, உபலட்சணமாக இருக்குன்னு சொல்றாங்களே, அது என்ன அர்த்தம் அப்படின்னா, காரணம் ஜேயான்றது பொதுவான விஷயம். ஜெகத்காரணம்தான் தியானம் பண்ணப்படணும், அதை தவிர்த்து வேற எதையோ தியானம் பண்ணா ஒண்ணும் கிடைக்காது. ஜெகத்காரணம்தான் தியானம். ஆனா அது ஜெகத்காரணத்வேன ஆகாரேன தியானம் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னா அங்கதான் வித்யா விகல்பம். ஜெகத்காரணத்துவம் உபலட்சணம், ஜெகத்காரணத்துவம் விசேஷனம்ன்ற ரெண்டு பட்சமும் வித்தியைகள் பேதிக்கிறதுனால ஏற்படுறது. இப்போ ஆனந்தாதி, இங்க ஒரு பெரிய கேள்வி வரும். சுவாமி, ஆனந்தாதய பிரதானசியன்னு சூத்திரம் இருக்கு. ஆனந்தாதய பிரதானசியன்னு சூத்திரம் இருக்கு. சத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம், அமலத்துவம், ஆனந்தத்துவம், இதெல்லாம் சுரூப நிரூபக தர்மங்கள் சொல்றோம். சுரூப நிரூபக தர்மங்கள்னா சுரூபத்தை காட்டிலும் அபிநமான தர்மங்கள் அப்படின்னு அத்வைத்திகள் சொல்றார். உபனிஷத் பாஷ்யக்காரர் கூட கேச்சித்து அந்த பட்சம் எழுதியிருக்கார், சுரூபா பின்னாகான்னு எழுதியிருக்கார். நாம அப்படி சொல்லல. சுரூபத்தை காட்டிலும் அபிநம்னு ஒரு ரீதியா சொல்லலாம். வஸ்துதா சுரூப அபின்னம் கிடையாது. ஏன்னா தர்ம தர்மிகளுக்கு சர்வாத்மனா பேதத்தை சொல்றது ஸ்ரீபாஷ்யக்காருடைய திருவள்ளும். அப்போ எந்த தர்மங்கள் இல்லாமல் தர்மஸ்வரூபமானது தெரியாதோ அதுகளுக்கெல்லாம் இந்த சுரூப நிரூபக தர்மங்கள்னு பேரு. இதுல அனந்தத்துவம்னு ஒண்ணு இருக்கு. இந்த அனந்தத்துவத்துல வச்சே
வஸ்து பரிச்சேத ரஹிதத்துவம்னு ஒரு அம்சம் இருக்கு. இந்த வஸ்து பரிச்சேத ரஹிதத்துவம்ன்றதுக்கு பாருங்க, இது சர்வ கல்யாண குண விசிஷ்டத்துவம்ன்ற அர்த்தத்துல பரியவசிக்கிறதுன்னு சொல்லுவா. இல்லாட்டா ஒரு அதிசயத்துல பரியவசிக்கிறதுன்னு சொல்லுவா. இயத் குணக்கः இயத் விபூதிமானிதி பரிச்சேதா நாஸ்தின்னு சொல்லுவா. எது வேணா முடியட்டும், கடைசியில எந்த சொல்லி முடிச்சுட்ட தேசிகன் சர்வ வஸ்து சமானாதிகரண்ய அருகத்துவம்னு சொல்லிட்டார். எல்லா வஸ்துவோட கூட சமானாதிகரணமா உபதேசம் பண்ண முடியும்னு. பிரம்மத்து கடஹா பிரம்ம, தப்பே கிடையாது நம்ம சித்தாந்தத்துல. கடம் பிரம்மந்தான். எப்படி? கடத்துக்கு அந்தர்யாமியா இருக்கிறதுனால. இப்போ அந்தர்யாமித்தோன்ற அம்சத்தை நம்ம தியானம் பண்ணிக்கணும்னா, எல்லா உபாசனத்தையும் தியானம் பண்ணிக்கணும்னா, இந்த அந்தர்யாமித்தோன்றதே ஒரு காரணத்துவத்துல ஒரு அம்சம். ஸ்திதி காரணத்துவம் இருக்கு பாருங்க. ஸ்திதி காரணத்துவமானது அந்தர்யாமித்துவ பிரயுக்தம். அந்தர்யாமித்துவம் இல்லைன்னா ஸ்திதி காரணத்துவம் வராது. முடியுமா? பகவான் அந்தர்யாமியா இருக்கவே தானே எல்லாத்தையும் தாரணம் பண்றான். எல்லாத்தையும் தாரணம் பண்றான். சன்மூலா சௌமிய சர்வா பிரதர்தன வித்த மாதிரி எங்க காரணத்துவம் ஸ்பஷ்டமா சொல்லப்படலையோ அந்த இடத்துல அந்த காரணத்து தேகான்றது எப்படி விட்டு முடியும்? வஸ்துதா காரணம் தானே சுவாமி, வஸ்துதா காரணம் தானே. அந்த வித்தியை ஆசிரியக்கிறவன் அந்த வித்தியை ஆசிரியக்கிறவனுக்கு எப்படி இல்ல அத இல்ல, அவன் காரணம் தேயதான் அவனும் பண்றான். ஜகத் காரணத்தை தான் அவனும் தியானம் பண்றான். ஜகத் காரணத்தேன்னு தியானம் பண்ணல, அவ்வளவுதானே. ஜகத் காரணமான பரமாத்மா தானே தியானம் பண்றான் அவனும். இப்ப என்ன சொல்ல வந்தா, இப்போ அந்தர்யாமித்துவன்றது ஸ்திதி காரணத்துவத்தை சேர்ந்தது தானே. சன்மூலா சௌமியமா சர்வா பிரஜாக சதாயத்தனாகன்ற இடத்துல, சதாயத்தனான்ற இடத்துல அந்தர்யாமித்துவ பிரயுக்தமாக தான் அவன் தாரணம் பண்றான்னு சொல்லியிருக்கா சுத பிரகாசிக்கல இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, இந்த அந்தர்யாமித்துவம்லாம் ஜெகத் காரணத்துவம் கிடையாது. ஜெகத் காரணத்துக்கு தேவையான தர்மம் அது. தாரணத்துக்கு தேவையானது வேணா வச்சுக்கோ, அதுவே காரணத்துவம் கிடையாது. அதனால சுரூப நிரூபக தர்மங்களோட கூட இவன் தியானம் பண்றான்னால் ஜெகத் காரணத்துவத்தோடு கூட தியானம் பண்றான்னு சொல்ல முடியாது. அதனாலதான் சுத பிரகாசிகையில ஜெகத் காரணத்துவம் சுரூப நிரூபக தர்மம் தர்மமா இல்லையான்னு விசாரம் பண்ணி இல்லைன்ட்டார். இல்லைன்னு சொல்லிட்டார். இது ஞாபகம் வச்சுக்கணும். இங்க பிரகிருதி அதிகரணத்துல இவங்க இருக்கிற சொல்ற ஞாபகம். இந்த விஷயம் இன்னொரு விஷயம் சொல்லிவிடுறேன். சிந்தாமணிக்காரர் என்ன சாதிச்சிருக்கார், ஸ்ரீயப்பதித்துவம் கூட சுரூப நிரூபக தர்மம்னு சொல்லியிருக்க. பாஷ்யக்காரர் சாதிக்கலையே, ஆனந்தாதேவ பிரதான சேர்ந்து பாஷ்யக்காரர் சாதிக்கலையே அப்படின்னா, பாஷ்யக்காரர் அந்த இடத்துல அமரத்துவத்தை கூட சொன்னதா தெரியல. அப்படியே சாதிச்சுதான் இருக்கட்டும். என்ன சுயப்பதித்துவம் சொல்ல குறவு இல்லை. பாஷ்யக்காரர் திருவள்ளும் அதுதானே. அதனால சுயப்பதித்துவமானது சொரூப நிரூபக தர்மம். பகவான் அனுசந்தானம் பண்ணும்போது சுயப்பதியாத்தான் அனுசந்தானம் பண்ணிக்க. பார்க்கலாமா? கவிதாருக்கு சிம்ஹாய கல்யாண குண சரண்ய சிவதே வெங்கடேஸ்வர வேதாந்த குரவே நமஹ.